அண்ணா அதாவது ரேஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு சொல்லி நீங்கள் தான் கிளப்பி விட்டது. ஆக்சுவலி ஐ எம் ரைடர். ஸோ வந்து இல்லைண்ணே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வந்து பைக் ஓட்டவே கூடாதுன்னு சொல்லி கிடையாது. பைக் வந்து பண்ண பப்ளிக் ரோட்டில் நீங்கள்லாம் ஓட்டும் போது தான் நான் ஓட்டக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து பண்ண லைசன்ஸ் வேலிடிட்டி வேணும். ஸோ யார் வேணால் வந்து பண்ண ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டலாம், அண்ட் வந்து என்ஓசி ரோட்ஸில் ஓட்டலாம், பெர்மிஷன்ஸ் ரோட்ஸில் ஓட்டலாம், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டலாம். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நல்லபடியாக பண்ணியிருக்கோம். மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே, இதுதானே நம்மளோட முதல் படம். அவரே நடிக்கிறாரு. நல்லா இருக்கட்டும் மனுஷன். ஏன்னா இப்போ என்னை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கடைசியில் உண்மையாகவே வந்து பண்ண ரேசர் ஆக்கிட்டீங்க. ஸோ வந்து ரேசிங் அகாடமியில் சேர்ந்து ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 முடிச்சு அடுத்தது FMSC லைசன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மலேசியாவுக்கு கிளம்புறேன். வாய்ப்பு கிடைச்சா எப்படின்னு அண்ணன் பார்க்காம எப்படின்னு இருக்க முடியும்? எங்க ரெண்டு அண்ணனுங்களையும் பார்ப்போம். ஐயோ ஜென்டில்மேன் அவார்ட் தானே சொல்றீங்க? அவர் வாங்குவாருங்க, அவர் ஜென்டில்மேன். அண்ணா அது ஏன்னு சொல்லி எங்களோட டைரக்டர் சார் வந்து சொல்லுவாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் கற்பனையே. அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து படத்துல வந்து பண்ண நடிச்ச ஆர்டிஸ்ட் தான். எங்க அண்ணன் இப்ப அவர் அப்புறம் சொல்லட்டும். படம் ஃபர்ஸ்ட் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரிஜினல் கதாநாயகி எங்கேயுமே காட்டவே மாட்டீங்க. ஆனா தப்பான ஃபேக்கா போட்டோ போடுறாங்களே, அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டீங்களா? அது ஏன்? ஆமா, அதேதான் திடீர்னு ஒரு பிரச்சனை எடுப்போம். நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க ஒரிஜினல் போடலாம்ல. இல்ல அது வந்து நம்ம நார்மல் மேரேஜ் பண்ணலன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மேரேஜ் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது என் அண்ணனுங்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஸோ நல்ல போலீஸை சந்திச்சது அதிகமா, கெட்ட போலீஸை சந்திச்சது அதிகமான்னு கேட்டீங்க. நான் 2 பேரையும் சந்திச்சதை விட உங்களுக்கு சந்திச்சது தான் அதிகம்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான கல்யாணம் பண்ணும்போது நீங்க எப்படி எப்படிலாம் போடுவீங்க? அதனால உங்ககிட்ட இருந்து என் குடும்பத்தை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜனவரி பிளான் பண்ணிருக்கேன். ஜனவரி வந்து பண்ண ரிவீல் பண்றேன். அண்ணா என்னங்கண்ணே அது என்னங்க கெமிஸ்ட்ரி பத்தலன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப நியூ பிகினரா வரும். ஸோ ஆக்டிங்ல இது ஒரு பார்ட். ஸோ இப்போ இந்த கெமிஸ்ட்ரி ரொமான்ஸுங்கிறது ஒரு பார்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு தெரியும்லண்ணா என்னை பத்தி. ஆனா எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் கமிட் ஆன உடனே சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் தரேன். எந்த டைரக்டர் மேலண்ணே? சார் மேல எனக்கு 1% வருத்தம் இல்லை. இல்லண்ணே, அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கிஷோர் சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு சீரியஸா கொடுத்து வச்சிருக்கணும். சார் வந்து பண்ண ரோல் பண்ணி ஆக்ஷன் சொன்ன உடனே சார் பாட்டுக்கு வந்து பண்ண நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாரு. நான் இருந்துட்டு ஐயோ என்னடா இது ரோல் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, இன்னும் நார்மலா பேசிட்டு இருக்காருன்னு சார் அப்படின்றவேன். ஆனா அவர் ஆல்ரெடி கொடுத்துருக்க டைலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் கிட்ட என்ன அவ்வளவு நேரம் நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவு கத்துக்க வச்சிருக்காங்க. அதுக்கு சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். அது எப்படி நான் கோவப்படுவேன்? என்ன புரியல. ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப 5 வருஷத்துக்கு மேல ரொம்ப ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஏதாவது பிளான் இருக்கா? ஆனா இது ஜனநாயக நாடு. ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் கட்சி ஆரம்பிப்பாங்க இல்ல. நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே போதும் எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளவோ பேர் வந்து பண்ண ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லாம எந்த ஒரு கிரௌடுமே இல்லாம இப்போ வரைக்கும் வந்து பண்ண நல்லது பண்ணணும்னு எவ்வளவோ பேர் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா எனக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இல்லை. நம்மளோட ட்ரீம்ஸ் டோட்டலா வேற. ஸோ எல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். ஆனா இந்த மாதிரியான போகாம நம்ம வேற மாதிரி செய்வோம். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து போலீஸ் உங்களை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணாங்க. இதுல பாத்தீங்க தெளிவா வந்து போலீஸ வந்து நீங்க டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் பதிலடி மாதிரி நாங்க எடுத்துக்கலாமா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள நல்ல போலீஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். தவறான போலீஸ் தான் சொல்றேன். ஸோ மனிதனாலே ஒரு எல்லாருக்கும் நல்ல மனசும் இருக்கு, கெட்ட மனசும் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அப்படிதானே. அந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகம்னு எடுத்துக்கிட்டா கூட அப்படிதானே. ஸோ நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதும் இருக்கு, நல்லது இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கோம். இது ரிவெஞ்செல்லாம் நினைச்சுக்காதீங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது. ரொம்ப 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 எமோஷனலா இருந்தது. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ வந்து
அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து நமக்கு அது அது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஸோ வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பண்ண ஒரு குக்கிராமம். ஸோ சின்ன வயசுல வந்து பண்ண ஃபர்ஸ்ட் தோரணைன்னு ஒரு மூவிக்கு போனோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதான் எங்க ஃபேமிலியோட போனது. ஏன்னா எங்க வீட்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு தியேட்டரு. நாங்க ஃபுல்லாமே கிராமம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா அப்போலேருந்தே வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. நம்ம ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வெளியே எங்கேயுமே சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் எங்களுக்கு கிடையாது. கிராமத்துல இருந்து வரும், எடுத்தோட சினிமா நடிகரோட எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ கடவுள் ஆகிய அந்த கடவுளும் நல்ல உள்ளங்களும் எங்களோட டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கண் கலங்கிட்டேன். இல்ல அது கற்பனையா தான் எடுத்திருக்கோம். எதுவும் தாக்கமோ எந்த அரசியல் தாக்கமோ நமக்கு கிடையாது. ஏன்னா நான் பொதுவான பர்சன் தான். அதாவது நீங்க எப்படி பத்திரிகையாளரோ, இப்போ நானும் உங்ககிட்ட பத்திரிகையாளர் சேர்ந்துட்டேன். நான் விஷுவல் மீடியாவில் போயிருக்கேன், அவ்வளோதான். உங்களை நான் இப்போ ஒருத்தனாயிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஒவ்வொரு விஷயம் எப்படி சொல்றீங்களோ, உங்களுடைய கற்பனை எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி கற்பனை நான் சொல்றேன். நீங்க வந்து உண்மை சம்பவங்களை வந்து நீங்க பத்திரிகை எழுதி அதுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர பாக்குறீங்க. நாங்க எங்க கற்பனையில அதை கொண்டு வர பாக்குறோம். அதுல கொஞ்சம் ஏதாவது மக்களுக்கு அது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். கொடநாடு சம்பவம் மாதிரியே இருக்குது, கற்பனைன்ற மாதிரியே இல்லையே. இல்ல நீங்க கொடநாடு சம்பவம் என்ன சொல்லி கொடநாடு இல்ல இப்போ எங்க கொடநாடுன்னு வராது. இப்போ இங்க மட்டும்தான். இல்ல அப்படி இல்ல. இப்போ நீ அந்த வயசை பாத்தீங்கன்னா அந்த இப்போ சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க. சர்க்கார் படம் பார்க்கும்போது அதே வரலட்சுமி சரத்குமாரும் நடிச்சிருந்தாங்க. அதே அந்த கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த கேள்வியெல்லாம் வரல. பட் இந்த கேள்வி வந்திருக்கு. இப்போ பீகார்ல இப்போ இதுல உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி இருந்தாங்க. அவங்களும் ஒரு நேரத்துல செல்வாக்கு அப்படிதான் இருந்தாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல அப்படியே எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட் அவங்க நடந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தான் அதெல்லாம் தெரியாம போயிருக்கு. அதெல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வரதான் பார்க்கறத தவிர பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கொடநாடுன்னு பார்த்தா நம்ம அரசியல் நம்ம மேடம் எல்லாம் இருக்காங்க, ஜெயலலிதா மேடம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஏஜ் அந்த ஏஜ் எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு யூத்தா அவங்கள வந்து ஒரு 30 வயசு அப்போதான் வளர்ந்து வராங்க அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்து அதை கனெக்ஷன் பண்ற அளவுக்கு இந்த படத்துல இல்ல. வலிமையான ஒரு சிஎம் போஸ்ட்ல இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி நம்ம ஜெயலலிதா மாமன் தான் சொல்லுவோம். அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி கூட்டு ரூம்ல வச்சு அடிப்பாங்கன்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்க இந்த பூசி மொழுதா மாதிரி இல்லங்க இதாங்க எங்க கருதை அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் சொல்லுங்க. கொடநாடு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், இது வரையும் போயிட்டு தான் இருக்குது. அது சொல்றேன், அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இன்னும் கொடநாடு ரிசல்ட் அங்க இருக்கிற சில இதுவும் அங்க இருந்து களவாடப்பட்டு திருடப்பட்டதுன்னு தானே கேஸ் போயிட்டு இல்ல. இன்னைக்கு இல்ல களவாடப்பட்டு திருடப்பட்டது இருக்கலாம். பட் இப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஏதாவது ஒரு இடி ரெய்ட் நடக்கும்போது கூட அவங்களுடைய டாக்குமெண்ட் எங்க இருந்தாலும் அதை எடுக்க தான் செய்யறாங்க, அதை மறைக்க வைக்க தான் பாக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அந்த எடுக்கிறது, அந்த டாக்குமெண்ட் எடுக்குது. இது அதற்குள்ள சேராது, அதுக்காக சொல்ல வரேன். போலீஸ் துறையில இருந்து அந்த லைசென்ஸ் வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, நீங்க இந்த படத்துல வந்து பைக் வந்து லாஸ்ட் ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. சோ அது பர்மிஷன் எப்படி வாங்குனீங்க? என்ன அவரு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல காரம் ஓட்டிட்டு வந்தாரு. சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா இது மாதிரி பிரச்சனை, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது டிடிஏ பாசன் ஹீரோ கிடையாது. இப்போ டிடிஏ பாசன் ஹீரோ வந்தாக்கா இதெல்லாம் பிளான் பண்ணி ஓகே இது மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி ஷூட்டிங்கே போயிட்டு ஹீரோ இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் டிடிஏ பாஸ் நான் நிறைய ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அந்த மெட்டீரியலாக எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் டிடிஏ பாஸ் கிடைக்கும்போது சரி நான் நிறைய ஹீரோ கிட்ட மூவ் பண்ணேன். அவங்களும் கதை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, கதை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் அந்த நேரத்தில் எனக்கு ஃபிசிக்கலாக அவங்களை எனக்கு இன்வால்வ் பண்ண முடியல. அப்புறம் டேட்ஸும் கிடைக்கல. அவங்களாம் வந்து 6 மாதம் கழிச்சு டேட் தரேனாங்க. அதனால் சீக்கிரம் ஷூட்டிங் போனது தான் என்னால் முடியல. அதுக்கப்புறம் டிடிஏ பாசன் ஸ்டில் நம்பர் ஃபோட்டோ எடுத்து தான் கொடுத்தாரு. பார்த்தோம், சரி நிறைய ஸ்டில்ஸை பார்த்தோம், நிறைய வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் பார்த்தோம். பட் இது கொடுக்கும்போது எனக்கு ஒரு கேட்சிங்காக இருந்தது. சரி ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம். அது சேசிங்கெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணுது, இது வந்ததுனால பிளான் பண்ணல. அதே நேரத்தில் இது மாதிரி சர்ச்சைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய டூப் போட்டு தான் எடுத்தோம். க்ளோஸ் ஷாட் மட்டும் இவர் வர மாதிரி வச்சுட்டு மற்றபடி எல்லாமே டூப் ஷாட்டை தான் எடுத்திருக்கோம். அதனால இதெல்லாம் தெரியும், இந்த லைசன்ஸ் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். கார் அவர் ஓட்டு வர மாட்டாரு, அவர் டிரைவர் தான் ஓட்டு வந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லாவே அவர் டிரைவர் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் கார் ஓட்டு வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல டிரைவர் தனியாக வச்சுட்டு நான் டிரைவரோட தான் வர சொல்லியிருக்கேன். டிரைவரோட தான் நானும் அனுப்பியிருக்கேன். ஏன்னா நானும் கூட அனுபவப்பட்டிருக்கேன். சில இடத்துல
வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்டில் நின்றுலாம் போயிருக்கேன். அதனால் அவர் கார் இது வரையும் ஓட்டு நானும் போனதில்லை, அவரும் எங்கள் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததில்லை. வாசன் வந்து உங்களால எதனால ஈர்க்கப்பட்டாரு? ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது என்ன பண்ணாரு? அப்புறம் ரொமான்ஸ் சாங்லாம் ஒன்று இருக்கும். வாசன் வந்து ஒரு லவர் பாய், சரிங்களா? ஆனா வந்து ஆடியன்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. ஃப்ரேம்ல எப்படி இருந்தாரு? ஃப்ரேமில் முதல்ல அந்த ஒரு 2 நாள் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த கேமரா பேர் இருந்தது, எல்லாம் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அப்புறம் அப்போ டேக் நிறைய வாங்கிட்டு இருந்தார். நாள் அதிகமாக டேக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் படம் மிடில் ஆஃப் த ஷூட் போகும்போது அவர் ஒரு நல்ல நடிகராக மாட்டார். அவர் 2 or 3 டேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை எடுக்கிற டைமில் அவரும் எடுத்தார். பட் நம்ம இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் 1 டேக்கில் போயிடுவாங்க. இவர் இப்போ தான் வளர்ந்ததுனால ஒரு 3 டேக் போனார். அதனால் எனக்கு அது இல்லை. அதே நேரத்தில் இவர் ஏன் ஈர்க்கப்பட்டார்னா, எனக்கு பார்க்கும்போது ஒரு மெட்டீரியலாக தெரிஞ்சார். அப்போது சரி ஓகே, இவருக்கு ஒரு அதுக்கப்புறம் தான் இவர் எனக்கு அது முன்னாடி டிடிஎஃப் வாசன் யாரும் எனக்கு தெரியாது. நண்பர் அந்த ஸ்டில்லு காட்டினப்போ தான் ஓ டிடிஎஃப் வாசன் இவரா அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் சர்ச்சைகள் வரும், நம்ம டிவியில் பார்க்குறோம், அதை அப்படியே நம்ம அதை மறந்துடும். பட் அது காட்டும்போது அப்போ தான் பார்க்கும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸுக்காக நான் இந்த படத்தில் கமிட் பண்ணல. சரி இது நம்ம கமிட் பண்ணிட்டோம், இல்லைனாலும் கமிட் பண்ணியிருப்போம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த கமிட்மெண்ட் தான் டிடிஎஃப் வாசன் உள்ள வந்தார். சார் இது இப்போ நீங்க இதுல படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா கட்சியும் தான் இருக்கும், எல்லா கட்சியோட பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம கற்பனையில் உருவாக்கப்பட்டதா இது நான் இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சிக்கு ஆதரவாலாம் நான் எதுவுமே செய்யலையே. உங்களுக்கு நீங்க படம் பார்த்திருப்பீங்க. இது என்னுடைய இல்ல சார், அதுதான் கற்பனையா பண்ணிட்டு அது கற்பனை தானே சொல்லியிருக்கேன் நானு. உங்களுக்கு நான் இதுக்கு ஆன்சர் முதலே பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஆமா கருணாநிதிங்கிறதுக்காக நீங்க இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வரீங்களா? ஆனா உண்மையா அப்புறம் இன்னொரு பேர் சொல்லணும், இன்னும் கான்ட்ரவர்சியா கொண்டு வருவீங்க. கருணாநிதி ராமசாமி. சரி, இன்னும் இது சர்ச்சையான கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கருணாநிதி வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து எனக்கு பிறக்கும் போதே வச்சது. நான் வந்து இடையில நான் கலைஞர் பிடிச்சி எல்லாம் வரல, ஏற்கனவே அது பேர் வச்சுட்டாங்க. நான் அந்த பேர்ல அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கேன். இது நீங்க கேட்கறது நல்ல கேள்வியா தான் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதான் சீனியர் ஆர்டிஸ்ட் அபிராமி, சிங்கம்புலி, கிஷோர் இவங்கெல்லாம் கிடைக்கும் போது இவருக்கு டிடிஎஃப் வாசன் கிடைக்க மாட்டாரு. டிடிஎஃப் வாசன் கிடைக்கும் போது இவங்க காம்பினேஷன் வர்றது இது தள்ளி போச்சு. இல்லைன்னா நாங்கள் மேபி போன தீபாவளியா இல்லை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் அது. ஆக்சுவலா அது டேட்டா இந்த பொங்கல் ரிலீஸ் பண்ணிருக்கணும், இல்லை லாஸ்ட் தீபாவளி ரிலீஸ் பண்ணிருக்கணும். பட் அது நெருங்கும் போது இப்போ எங்களுக்கு அதாவது நீங்க இந்த ஏழாயிரமான கேள்வி இப்போ கேட்குறீங்க என்னன்னா, பிகாஸ் இப்போ எலெக்ஷனுக்காக நாங்கள் பிளான் பண்ணல. இது ஆக்சுவலாக பண்ணியிருந்தாக்கா 1.5 இயர்ஸ் கேப் வந்துருக்கும். அதனால இது பிரச்சனை வந்துருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அது நீங்க தான் சார் அதை எடுத்து சொல்லணும். அது இப்போ அவரு இப்போ முன்னாடி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய ஹேபிட்டே அந்த ட்ரெயின் அது பைக் ஓட்டணும், ஃபாஸ்டா ஓட்டணும். இப்போ ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு நடிகனா வந்துட்டாரு. நடிகனா வரும்போது சமுதாயத்துல அவர் பொறுப்புள்ள மனிதனா மாறாரு. அப்போ சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து போங்க, பொறுமையா போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க அப்படி சொல்றதுல ஒரு இடத்துக்கு வந்துருக்காருன்னா நீங்க பத்திரிகை எல்லாரும் பாராட்டணும், அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும். வாசன் கொஞ்சம் நீங்க வாங்கல, நீங்க பேசுங்க சார். படத்துல போலீஸ் கொஞ்சம் நெகட்டிவா, ஒரு போலீஸ் நல்ல போலீஸா மத்த எல்லா போலீஸும் கொஞ்சம் நெகட்டிவா காமிக்கிறாங்க, நிறைய சித்திரவதை பண்ணாங்க, லாக்கெட் இருக்கு. ஆனா போலீஸ் தானே சார் ஒரு மாநிலம் முக்கியம். அவங்க இல்லையா ரொம்ப சட்டம் ஒழுங்கு இதா இருக்காங்க. சார் உங்க அப்பா கூட போலீஸ் தான்? எங்க அப்பாவும் போலீஸ் தான். நானுமே போலீஸ் ஆகணும்னு தான் கனவோட இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில இருந்து முடிவு மாறினது அப்படிதான் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தது. போலீஸை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறாக காட்டியிருக்கீங்க, நல்ல போலீஸும் இருக்கும்னு காட்டியிருக்கோம், பட் ஏன் இப்படி காட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் அப்படி காட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியும்? ஏதோ நான் கதையை அப்படி இல்ல. இப்போ எதுக்காகன்னா அதுல வந்து நீங்க ஒரே போலீஸ் செய்றீங்க. அந்த லேடி போலீஸும் நல்ல போலீஸ் தான். இப்போ எல்லா போலீஸும் நல்ல போலீஸ் தான். யாரும் வந்து கெட்ட போலீஸ் கிடையாது, நல்ல போலீஸ் அப்படிங்கிறதா கிடையாது. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவருக்கு இன்னி வரையும் நண்பர்களாக தான் இருக்காங்க எல்லா மக்களும்.
அந்த எல்லா போலீஸும். ஆனால் ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும் அவங்களுக்கு. அந்த ப்ரெஷர் வரும்போது அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இந்த விஷயம் செஞ்சால் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அதில் சில பேர் வந்து என்னால் செய்ய முடியாது, இந்த நீங்கள் என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அதிகார பலத்தில் கூட எனக்கு கொடுத்தாலும் சரி, சில பேர் விலகி போயிருக்காங்க. சில பேர் சூழ்நிலையால் மாட்டிக்கிட்டு சில இது அது தவறாக போயிடுது. அதனால போலீஸ் மேலே சில இடத்துல கெட்ட பேர் வருது. ஆனால் போலீஸ் லாஸ்ட் சீன்ல முடிஞ்சவங்களுக்கு அப்புறம் லாக்அப் டெத்லாம் காமிக்கிறீங்க. ஆமா. அஜித் குமார் காமிக்கிறீங்க. ஆமாம். இதெல்லாம் உண்மையாலுமே காவல்துறை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, அதாவது இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பரிதாபப்பட்ட ஒரு இளைஞன் தான் அதில் பாதிக்கப்படுறான். ஏன் பாதிக்கப்படுறான், எதுக்கு பாதிக்கப்படுறான்னு தெரியல. அதை நம்ம சுட்டி கட்டி இந்தியாவுக்குள்ள நடக்குது ஓகே சார், நீங்க காட்டுல ஃபுல்லா தமிழ்நாட்டுல நடந்த விஷயத்தை சரி நீங்கள் அதை பார்த்துடணும், காடு பார்த்துடணும், எந்த இதில் வந்திருக்கு, நாக்பூர்ல வந்திருக்கு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ வந்து அது நடந்ததை நீங்க தமிழ்நாடு சம்பவத்தோட ஈஸியா கம்பேர் பண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறீங்க. சார், ஒரு யூத் வராரு, ஹீரோனா ஓப்பனிங் வந்து ஒரு கானா சாங்கும் இன்ட்ரோடக்ஷன் வேற மாதிரி கேட்பாங்க. ஆனா அட்வைஸ் பண்றாங்க இருக்கீங்க, அவரும் அதை கேட்கலையா? அவர் ஏதாவது புது சாங் ஏதாவது வைங்கியான்னு கேட்கவே இல்லையா? இல்ல, நான் கதைக்கு நீங்க இல்ல, இது எந்த ஹீரோ இருந்தாலும் நான் அப்படியே பண்ணிருப்பேன். எந்த ஹீரோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு, அதாவது ஒரு கருத்து சொல்லணும், மக்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும். அதாவது பத்திரிகையிலே நீங்க நிறைய எழுதிட்டு தான் இருக்கீங்க, ஹெல்மெட் போடக்கூடாது, ஹெல்மெட் போடணும், சேஃபா ஓட்டணும்னு சொல்றீங்க, கேட்குறாங்களா? ஆனா இது விஷுவல் மீடியாவில் இருக்கும்போது சொன்னாங்க கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க. நான் சமூக அக்கறையின் மாதிரில நான் இதை எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்களும் டிடிஎஃப் வாசனும் அதிகம் நல்ல போலீஸ் சந்திச்சீங்களா, கெட்ட போலீஸ் சந்திச்சீங்களா? அவரும் பதில் சொல்லுங்க. நான் போலீஸே சந்திக்கல, ஏன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை வரல, கேஸ் இல்ல, அதனால பிரச்சனை இல்லை. எங்கேயாவது டிராஃபிக்ல போகும்போது கேட்பாங்க, நம்ம லைசன்ஸ் காட்டுவோம், அவ்வளவுதான். கொஞ்சம் போலீஸ்ல எனக்கும் ஃபியர் இருக்கதான் செய்யும். நம்ம அது தப்பு பண்ணாதனால கொஞ்சம் போயிடுவோம். ஏதாவது ஒரு லைசன்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க கூட எல்லா டீடைல்ஸும் கொடுப்போம். ஐயோ ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு பார்ப்போம். மிஸ் ஆக ஓகே நம்ம போயிடுவோம். சார், போலீஸ் கூட தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்க ஓகே, ஆனா போலீஸ் டார்ச்சர்லாம் வந்து சொல்லிருக்கீங்க. ஆமா. அது யார் சொன்னா? ஒருவேளை வந்து வாசன் ஏதாவது சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இல்ல இப்படிலாம் எடுக்கலாம் கரெக்டா இருக்கும், இதெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு? அதாவது நானும் டெய்லி நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிவி பார்க்குறேன், நியூஸ் பேப்பரை படிக்கிறேன். சில பேர் அதை கடந்து போயிருங்க, நான் கடந்து போகல. அப்போது நம்ம போலீஸ் டார்ச்சரை அனுப்பிச்சதான் இந்த போலீஸ் டார்ச்சரை வைக்க முடியுமான்றதுலாம் கிடையாது. அது வந்து மேபி பார்த்தீங்கன்னா சினிமா போட்ட டைரக்டர்ஸுக்கெல்லாம் அப்போது எல்லா டைரக்டருக்கும் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பாரதியார் சார் கூட எடுக்கிறாரு 16வது தினம், அவர்லாம் அது மாதிரி இதெல்லாம் போயிட்டு லவ் பண்ணாரா? அப்படியெல்லாம் கிடையாது. பட் அதான் கிரியேட்டிவ். ஒரு அட்வைஸ் பண்ணாதான் கேட்டோம், வேற ஒண்ணும் கேட்கல. தெரியாதுன்றீங்க, வாசன் அட்வைஸ் பண்ணாரா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. அதான் சொல்றேன், ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வாசனை இல்ல, இந்த இடத்துல வாசனை இல்ல. இது ஷூட்டிங் 10 நாள் ஷூட்டிங் போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் வாசனையா உள்ள வராரு. அதுக்கு அவருக்காக எந்த டைலாகும் மாத்திரம், அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம்.